உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரோ திருட்டு பூனை மாதிரி கிச்சனே சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு. கிச்சன்ல எல்லாம் சமைச்சு ரெடியா இருக்கு. சரி, அதான் அப்படியே சும்மா சுத்தி பார்த்து என்ன கிடைக்க போகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு என் அண்ணியோட சமையல், அதான் லைட்டா அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா நீ முழிக்கிறத பார்த்தா டேஸ்ட் பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. சமைச்சத பாதியிலே முடிச்சிட்டியா? ஏதோ 1-2 பீஸ் எக்ஸ்ட்ரா உள்ள போயிருக்கோம். மத்தபடி எல்லாம் இருக்கு இருக்கு. உனக்கு சமையல்னா அவ்வளவு பிடிக்குமா? நீ வேற இப்படி கேட்ட. காடை குட்டிங்கறனால ஒருத்தனும் விளையாட சேர்த்துக்க மாட்டான். அப்பயே அம்மா கூடவே முந்தானையை பிடிச்சிக்கிட்டே சுத்தின்னு இருப்பேன். முக்கால்வாசி இங்கேயே தான் இருப்பேன். அதுவும் என்ன சமைச்சாலும் முதல்ல டேஸ்ட்டுக்கு எனக்கு தான் கொடுக்கும். நான் டேஸ்ட் பண்ணி சரியா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாத்துக்கும். அம்மா போனதுக்கு அப்புறம் அத்தையும் அப்படிதான், அப்படியே பழக்கிடுச்சு. அதுவும் அதுக்கப்புறம் அப்பா கூட உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டதே இல்லை. பசிச்சுதா உடனே சமையல் கட்டுக்கு வருவேன். இங்கே என்ன இருக்குதோ அது ஒரு பிளேட்ல போட்டு இந்தா இப்படி ஒரு ஓரமா அன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே பழகிடுச்சு. தப்பான பழக்கமா இருக்குல்ல? இல்லையே, டைனிங் டேபிள்ல சும்மா ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக தான். மத்தபடி அந்யோன்யமா இருக்கணும்னா சமையல் கட்டு தான் பெஸ்ட் சாய்ஸ். கரெக்ட். சரி, என் அக்கா சமையல் எப்படி இருந்துச்சு? அண்ணி சமையல் சொல்லவா வேணும், சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு ஒரு புட்டி புடிச்சிட வேண்டியதுதான். என்ன சின்ன சின்னதா ரொம்ப மைன்யூட்டா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. மத்தபடி எல்லாம் பொண்ணுங்க சமைக்கிறது குத்தம் சொல்றதே உனக்கு வேலையா போச்சுல. அதுவும் உன்ன மாதிரி சமையல் தெரிஞ்ச ஆளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியது. ஹலோ, சமையல்லாம் சூப்பரா இருக்கு. லைட்டா உப்பு காரம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன். அது கூட உங்களால பொறுத்துக்க முடியாது சார். அப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? ஆல்ரெடி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன், இனி சொல்லல, போதுமா? நான் உனக்கு கேட்கட்டுமா? உங்க அம்மாவும் இந்த சமையல் கட்டை தான் சமைச்சாங்களா? ஆமா. எங்க நின்னு எப்படி சமைப்பாங்க? தோ இங்க நின்னுக்குவாங்க. இங்க நின்னுட்டு என்கிட்ட ஏதாவது பேசிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ ஒன்றுதான் இருப்பேன். அப்ப இவ்வளோ. நீ எங்க நிப்ப? இங்கேயே தான். இந்த இடத்துல இப்படி நின்றுட்டு இப்படியே நின்றுட்டு எங்க அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டே நிற்பேன். சமைக்கவே விட மாட்டேன். அவ்வளோ வாழு அப்போ. அது ஒரு காலம். கை நீட்டு. சுட போகுது. சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எதுவும் குறை இருக்கா? ஒரு குறை கூட சொல்றதுக்கு இல்லை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.